ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சம்மரில் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் என்ன ஃபாலோ பண்ணுறது தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் புதுசாகவும் நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ தான் 2 நாளாக கிளைமேட் வந்து நல்லா கூலிங்காக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெயில் அடி துளாக கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. வெளியில் தலை காட்டவே முடியல. வெளியில் கொஞ்சம் நேரம் அவுட்டிங் போகணுன்னு ஆசையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் போரிங்காக இருக்குது. பாப்பாவும் லீவில் எங்கேயாவது அழைச்சிட்டு போங்களேமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆசையாக தான் இருக்குது, ஆனால் வெளியில் போகணுன்னு நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படின்றனாலே வீட்டிலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயாவது கிளம்புறதுக்கு தான் சோம்பேறித்தனமாக இருக்குது. வெளியில் போயிட்டோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் வரதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனசே வர மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுதா. நல்லா அந்த வெயிலில் சுற்றுறதுக்கு அப்படியே டேன் ஆகி ஸோ அதை வந்து கொஞ்சம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஒரு ரொட்டீனை நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக ஒரு சிலதெல்லாம் இப்போ நான் புதுசாக வாங்கினேன். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கலான்னு தோணுச்சுன்னா, இப்போ அமேசானில் கிரேட் சம்மர் சேல் போயிட்டுருக்கு. மே க்ளோ அப் சேல். இதில் வந்து டாப் ஃபேஷன் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு அப் டு 80% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 10% கேஷ்பேக்கும் கிடைக்கும். ஸோ நான் ப்ரைம் மெம்பர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அதையுமே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸில் ப்ரைஸஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தது. நீங்களும் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேல் டைமை யூட்டிலைஸ் பண்ணி உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாகவே வந்து சோப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக பாடி வாஷ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டவ் பிராண்டோட சோப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு செட் ஆகுது அப்படின்றனால நான் அகைன் டவ்வோட பாடி வாஷை ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டேன். 825 ml வந்து 356 rupeesன்னு போட்டிருந்தாங்க. அப்போ 100 ml வந்து 43 rupeesன்னு போட்டிருக்கு. ஒரு சோப்போட ரேட்டு தான், ஆனால் சோப் அளவுக்கு இது லாங் லாஸ்டிங்காக இருக்குமா, இது லிக்விடாக இருக்கிறப்ப சீக்கிரமாக அதோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு சிங்கிள் பாத்திங்க்கு 2 டைம் நான் பம்ப் பண்ணுறேன். அதுவே பாடி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்க்ரப் டைப்லேயும் வருது. நல்லா அது வந்து இன்னும் ஒரு எஃபெக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ சம்மருக்கு அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு தோணுச்சு. இப்போ வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரீசெண்டாக என்னோடய பர்த்டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்லருக்கு வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது வந்து கையோடு க்ளீன் பண்ணிடலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் ட்ராண்ட்ரஃப் க்ளீனிங் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். அப்போ வந்து அவங்ககிட்ட ப்ராடக்ட் சஜஷன் கேட்டிருந்தேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க ஷாம்புன்னு கேட்டிருந்தாங்க. நான் லாரியல் பாரிஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுவே ஓகே, பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அந்த க்ளீனிங் அப்போ அவங்க பயாலஜியோட ப்ராடக்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே அவங்க பார்லரில் இருந்தது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஷாம்பு, சீரம் எல்லாமே வச்சுருந்தது. சரி, அதே நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பயாலஜியோடது வாங்கலான்னு சொல்லிட்டு கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் டிஸ்கவுண்ட்டில் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 200 ml 260 rupeesக்கு வந்து கிடச்சிது. எக்ஸ்ட்ரா ப்ரைம் டிஸ்கவுண்ட் 12% கூப்பனாக இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து லாரியல் பாரிஸோட ஃபோமிங் ஃபேஸ் கிளென்சர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே நல்லாயிருக்கு அப்படின்றனால அகெயின் வந்து ஒரு ப்ராடக்ட் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது காலியாக போது. சரி, இந்த சேல் டைமில் இப்போ வாங்கிக்கலான்ட்டு 100 ml வந்து 214 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். பயாலான்ஸோட சீரமும் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. லாரியல் பாரிஸோட சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது காலியாக போது ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆனாலும் இப்போ பயாலான்ஸோட ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலான்னு தோணுனால சீரமும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. 6-in-1 ஹேர் சீரம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டீப் ஸ்மூத்னிங் வித் அவகோடா கிரேப் சீட் ஆயில்னு 72 hours ப்ரீஸ் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம சம்மரில் அவுட்டிங்லாம் வெளியிலலாம் போனால் மஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சீரம் வந்து தேவைப்படும். அதனால நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து 100 ml வந்து 315 rupeesக்கு கிடைக்கிது. எக்ஸ்ட்ரா ப்ரைம் டிஸ்கவுண்ட் 12% கூப்பனே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அமேசான் பே, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு 50 rupees கேஷ்பேக்கும் கிடைக்கும். அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இந்த சேல் டைமில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அடுத்ததாக ஹேருக்காக நான் யூஸ் பண்ணுற இன்னொரு ப்ராடக்ட் வந்து லாரியல் பாரிஸோட ஹேர் ஸ்ப்ரே. இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. எப்போயாவது ஃபங்க்ஷனுக்காக நம்ம வெளியில் கிளம்புற டைமில் வந்து தலை கலையாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலான்னு வாங்கியிருந்தேன். நான் வாங்கினப்போ 743 rupeesக்கு வாங்கியிருந்தேன் 300 ml. இன்றைக்கி நான் செக் பண்ணி பார்த்தப்போ வந்து 4000க்கு மேலே ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னு என்னன்னே தெரியலை. அதனால் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகுது, அது மட்டும் தெரியுது. அதனால் நான் வாங்கினதை விட ப்ரைஸ் இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்கும்னு நினச்சி நான் செக் பண்ணேன். ஏன்னா நான் வாங்கி ஒரு 2 months ஆகிட்டு அப்படின்றதுனால. ஆனால் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா சேல் டைமில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகும் செய்யும், ஒரு சிலது வந்து சேலில் இன்க்ரீஸ் ஆகியும் இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணி சேல் டைமில் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு அங்கே கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா வரும். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து நீங்கள் மார்னிங் செக் பண்ணி பார்க்குறப்ப கார்ட்டில் வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதையுமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம்.
நான் கார்ட்டில் வந்து ஒரு 400 ப்ராடக்ட்ஸ் கிட்ட சேஃப் ஃபார் லேட்டரில் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 150 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலேயே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருந்தது. ஒரு 20 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்ததும் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு வேணுங்கிற சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்ல ப்ரைஸ் ட்ராப் ஆகிருந்தது. ஸோ அதை நான் இந்த சேல் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் பெல்லா விட்டாலேருந்து பாடி ஸ்ப்ரே பர்ஃப்யூம் அது யூஸ் பண்ணிக்கிறேன். 150 ml வந்து 275 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதோட ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்ஸில் வந்து பர்ஃப்யூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பெல்லா விட்டா பிராண்டில் கிஃப்டிங்க்கு கொடுக்குற மாதிரி பாட்டில்ஸ் டைப்லேயும் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் வாங்கியிருந்தது பெல்லா விட்டா லக்ஸரி ஜெனரிட்டா விமன் பாடி ஸ்ப்ரே. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி மேக்கப் போகிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சேல் டைமில் நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இன்றைக்கி வந்து நான் பயோலான்ச்சோட ஹேர் சீரம் யூஸ் பண்ணல. அது வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. நார்மலாக லாரியல் பேரிஸில் எனக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவுமே. இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் ஹேர் கோம் பண்ணுறப்ப சிக்கு இல்லை, நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே வெளியில் கிளம்புறப்ப என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கிற ஒரு மஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னா மார்ஸோட குட் வைப்ஸ் 10 வைப்ஸாக இருக்கும். சின்ன பேக் தான் இது, வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு காம்பாக்டாக இருக்குது அப்படின்றதுனால எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் கிடக்கும். ரொம்ப நான் டல்லாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப நேரம் வந்து நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா டக்குனு இந்த வைப்ஸை வச்சு ஃபேஸை வந்து வைப் பண்ணி விடுவேன். அப்போ நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து ஆயில் வந்து வடிகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அப்படின்னா அந்த டைமில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னா மார்ஸோட ஆயில் பிளாட்டர். இது வந்து எனக்கு இந்த பேக் முடியவே போகுது, அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபேஸில் வந்து ரொம்ப ஆயில் செக்ரிகேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா இதை நம்ம அப்ளை பண்ணுறப்ப வந்து ரெஃப்ரெஷிங்கான ஒரு லுக் வந்து கொடுக்கும். நல்லா நம்ம ப்ரைட்டாகவும் தெரியும். அடுத்ததாக ஃபேஸஸ் கனடாவோட வெயிட்லெஸ் ஸ்டே மேட் காம்பேக்ட் பவுட்ரு. இந்த இது வந்து இதோட ஷேட் வந்து டாஃபி 05. இது பாப்பாவுக்கும் எனக்கும் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்கின் டோனுக்கு வந்து அந்த கலருக்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆகுது, செட் ஆகுது. இதில் இருக்க ஸ்பாஞ்ச் வச்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்விஸ் பியூட்டியோட ஃபவுண்டேஷன் பிளெண்டர் ப்ரஷ் இருக்குது, அதை வச்சு அப்ளை பண்ணுறப்ப ஈவனாக வந்து பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்ததாக மார்ஸோட மேட் சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக் அப் டு 12 hours லாங் லாஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்மஷ் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்னு 2.6 grams வந்து 237 ருபீஸ்க்கு வாங்கினேன். அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது தான். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்க கலர் ஷேட் வந்து 13 டெஸ்னி. அகெயின் ஃபைனலாக மார்ஸோட இங்க் பிளாக் லிக்விட் பென் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணி ஐயோட கார்னரில் ஒரு சின்ன விங்ஸ் மட்டும் நான் வந்து போட்டு விடுவேன். பாப்பாவுக்கு வந்து ஃபுல் லைன்ஸுமே போட்டு விடுவேன். ரொம்ப நேரத்துக்கு அது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது, ஸ்மஜ் ஆகுறது இல்லை, நல்லா இருக்குது. இந்த ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய 2வது பேக், இதுவுமே முடிய போகுது. அடுத்து அகெயின் நான் ரீஸ்டார்ட் பண்ணணுன்னா மார்ஸ் பிராண்ட்லேருந்தே தான் இந்த ஐலைனர் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். நான் எனக்கு அந்தளவுக்கு இது ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் அமேசான்லேருந்து வாங்கினது தான். லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 10th May மதர்ஸ் டே, ஸோ அட்வான்ஸ் விஷஸ் வந்து நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.